அனைவருக்கும் வணக்கம். பிரின்சிபல் திரு ராஜன், ஹெட்மிஸ்டர் ஸ்ரீபிரியா மேடம், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப், முக்கியமா பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், 2 குழந்தைகளுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு. சர்ஷிகா அண்ட் நெஞ்சஸ்ரீ, இவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் வைத்து ஒரு பொறுப்புணர்வோட, ஒரு 4வது படிக்கிற குழந்தை இவ்வளவு பொறுப்புணர்வோட ஒரு காம்பேரிங் பண்றாங்கன்னா அந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கைத்தட்டல் தான் மேலும் மேலும் இது பார்க்கக்கூடிய மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு உதாரணத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷமா நம்ம கொண்டாடுறோம். தீபாவளி தான் ஞாபகம் வருது பட்டாசு மற்றும் இனிப்புகள். ஈகை திருநாள் ஞாபகம் வருது தானம் மற்றும் பிரியாணி. கிறிஸ்துமஸ் ஞாபகம் வருது இயேசு பிரான் தியாகம் மற்றும் கேக். விநாயகர் ஞாபகம் வருது விநாயகர் மற்றும் கொழுக்கட்டை. அப்ப இந்த சுதந்திரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கண்டிப்பா எதற்காக சுதந்திரம் அப்படின்னா விடுபடுகிறோம். ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் ஃப்ரீ ஃப்ரம் அடிக்ஷன். ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் ஃப்ரீ ஃப்ரம் அடிக்ஷன். எதையெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அதிலிருந்து நாம் விடுபடுவதே உண்மையான சுதந்திரம். இன்னைக்கு பேரண்ட் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தாய்மார்கள் பிடிச்சிட்டு என்ன உங்களுக்கு தெரியும்? முதல்ல சீரியல், டிவி சீரியல் எல்லாம் நம்மளால இருக்க முடியாது. அதே சமயத்தில் ரீல்ஸ், யூடியூப் ரீல்ஸ், நாம் பார்க்கக்கூடிய யூடியூப் ப்ரோக்ராம், இதெல்லாம் நம்மை பிடித்து வைத்திருக்கிறது. தந்தைமார்களை பிடித்து வைப்பதற்கு நியூஸ் பக்கத்து ஸ்டேட்ல நடந்தா கூட இங்க பொங்கி இடம். நம்முடைய சொந்த குடும்பத்தோடு விட்டுட்டு அதற்காக உணர்ச்சி வசப்படுகிறோம். நம்மால் தான் செய்ய முடியுமான்னு பார்த்தா நிச்சயம் முடியாது. ஆனா நாம் தொலைத்துக் கொள்வது நமது அமைதியை. அடுத்த ஸ்டேட்ல பிரச்சனை, கிரிக்கெட்டை தோக்கட்டும், ஃபுட்பால் நம்ம குவாலிஃபை ஆகுது, இதெல்லாம் நம்முடைய பர்சனல் ப்ராப்ளமாக எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நமக்கான சுதந்திரத்தை இழந்து நிற்கிறோம். மாற்றம் எங்கிருந்து வர வேணும்? பேரண்ட்ஸ் கிட்ட தான் வரணும். தாய்மார்கள் தங்களை பிடித்துள்ள அடிக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த டிவி சீரியல் மற்றும் ரீல்ஸ், அந்த யூடியூப், அன்னெசரி யூடியூப் தான் சொல்றேன், இதிலிருந்து வெளியே வந்தீர்கள் என்றால் தந்தைமார்கள் தங்களை பிடித்திருக்கும் இந்த சோசியல் மீடியா சிண்ட்ரோம், உலகம் எது நடந்தாலும் நம்ம அதற்கு கருத்து சொல்லி அவங்க ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. கரெக்டா? ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான முடிவெடுத்தாங்க. என்னுடைய கருத்தை நான் இன்னைக்கு பேஸ்புக்ல பதிவு பண்ணி அவர் கேட்கிறாரோ இல்லையோ, என்னுடைய கருத்தை பதிவு செய்வேன், அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பற்றி எவ்வளவு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த அடிக்ஷன் இருக்கும் வரை நமக்கான ஃப்ரீடம் நம்மிடத்தில் இல்லை. பேரண்ட்ஸ், நீங்க உங்களுடைய இந்த அடிக்ஷன்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டு சுதந்திரத்தை எப்பொழுது சுவாசிக்க துவங்குகிறீர்களோ நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளும் அன்று நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். அவர்களும் அந்த சுதந்திரத்தை சுவாசிக்க துவங்குவார்கள். இதுதான் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயோட ஒரு சிம்பிள் தான். எவ்வளவு தியாகிகள் இருந்திருக்காங்க அன்றாட வாழ்க்கையை பற்றி. நம்மை பிரித்திருக்கக்கூடியவை, அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை இன்று பேரண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நிச்சயமாக இந்த யங்கர் ஜெனரேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக, ஒரு விவேகானந்தராக, ஒரு அப்துல் கலாமாக, ஒரு சுபாஷ் சந்திர போஸாக, நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியாகவும் நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன் வரும். இந்த சுதந்திரம் மட்டுமே நாம் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இதுக்கு ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கு. நான் சுதந்திரம் அடைஞ்சிட்டேன், என்னோட அடிக்ஷன்ல இருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னா 2 விஷயம் செக் பண்ணா போதும். நைட்டு படுத்தா தூக்கம், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நைட்டு படுத்தா தூக்கம். இதை யோசிச்சு பாருங்க. ஒரு சீரியலுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்காங்க. ஒரு மருமகளை மாமியார் படிக்கட்டு இருந்து தள்ளுறாங்க, அதோட தொடர்பும் போட்டுட்டாங்க. நைட் தூக்கம் வருமா? அவர் கீழே விழுந்தாரா? யாராவது காப்பாற்றிருப்பாங்களா? அவளே படிக்கட்டு கையில் பிடிச்சாங்களா? இல்ல மாமியாரோட மனநிலை மாறிடுச்சா? வீட்டுல என்ன சமைச்சு போட்டு மறந்துடும். குழந்தை நீங்க ப்ராக்டிஸ் கார்டு எடுத்து அதை பார்த்துக்க மாட்டோம். குழந்தையோட கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் அதை பத்தி யோசிக்க மாட்டோம். டைரியை பார்த்துக்க மாட்டோம். அந்த மருமகளுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு தூக்கத்தை தடுப்பது எது, கெடுப்பது எது? உங்களது அடிக்ஷன். அதிலிருந்து வெளியேறுவார்கள். உக்ரைன் போராட்டம், ஈரான் போராட்டம் நம்ம வீட்டில் பாதிக்க போவது கிடையாது. ஆகவே அதை பற்றி சோசியல் மீடியாவில் கம்பு சுற்றுவதை
தேவையற்ற நம்ம தெருவுக்கு பிரச்சனை இறங்கி பேசுறோமா அவன் தான் உண்மையான வீடு. அதை விட்டு டெல்லியில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இந்தியாவில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இதை பற்றி பேசுபவர்கள் உண்மையான வீரர்கள். இதை நீங்கள் விட்டு ஒழிந்தீர்கள் என்றால் இந்த அடிக்ஷன்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு பேரண்ட்ஸ் எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா உறக்கம், ஒரு நிம்மதியான உறக்கம். படுத்த உடனே தூக்கம் வருதா? யூ காட் யுவர் ஃப்ரீடம், யூ காட் யுவர் இண்டிபெண்டன்ஸ், தட் இஸ் யுவர் 15th ஆகஸ்ட். அதே போல உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் அவர்கள் உங்களுக்கு ஏற்றால் போல நடந்து கொள்கிறார்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளும் இந்த சோசியல் பிரஷர், பியர் பிரஷர் சொல்லுவோம். நம்ம குழந்தைக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், படிப்புன்றது ஒரு டேலண்ட், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் படிப்பை தாண்டி சில டேலண்ட் இருக்கும். நம்ம குழந்தை மற்ற குழந்தையோட கம்பேர் பண்ணி மார்க் கம்மியா வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொன்ன இப்ப எவ்வளவு குழந்தைங்க அழகா டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு குழந்தைய பர்டிகுலரா பாராட்டு கடைசியா அந்த ஃபவுண்டேஷன் டான்ஸ், அந்த நேஷனல் பிளாக் காட்டும்போது ஒரு குழந்தையால பங்கெடுக்க முடியாது. அந்த குழந்தை வெளியில போயிட்டு மறுபடியும் வந்தா. ஆனா அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு அவங்க கண்ட ஒரு ஏக்கம் இல்லை, ஒரு அழுகை இல்லை. அந்த குழந்தை சிரிச்சு அந்த குழந்தையுடைய அந்த ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நீங்க பெரியவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கிடையாது. நான் தோற்று போயிட்டேன், என்னால பர்ஃபார்ம் பண்ண முடியல, எல்லாரும் இருக்காங்க, நான் ஆடணும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோட பெண்கள் அந்த ஏமாற்றம் இல்லை, தன்னுடைய முயற்சி சரியாக இருந்தது. அந்த குழந்தையின் பெற்றோருக்கு பாராட்டுகள், ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள். அந்த குழந்தைக்கு இன்னைக்கே ஒரு சகிப்பு உணர்வு, ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த குழந்தைக்கு வந்திருக்கு. உங்களது தூக்கம் தடைபடாமல் ஏற்பட்டால், பேரண்ட்ஸுக்கான தூக்கம் தடைபடாமல் ஏற்பட்டால், பிள்ளைகள் இது போல எந்த ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் உயர்வதற்கு சொல்லுவோம். பக்கத்து வீட்டுல மார்க் பண்ணிருக்கான், பக்கத்து வீட்டு பையன் ஸ்கூல்ல ஜெயிக்கலாம், அவன் கல்வியோட கற்பம் பண்ணலாம், அதெல்லாம் நீர் பண்றது ஒரு ப்ரெஷர் கொடுக்காம அந்த ப்ரெஷரை தனது குழந்தைகள் ஏற்றுக்கொள்ளாமல் இன்முகத்துடன் இருந்து கொண்டிருந்தால் அன்று உங்கள் குழந்தைகளுக்கும் சுதந்திரம், அதனால் உங்கள் சுதந்திரமும் இரட்டிப்பாகிறது. இதுதான் என்னுடைய இந்த சுதந்திர தினத்தை வந்தே भारत पुण्य भूमि, जय भारत पुण्य भूमि, जय भारत पुण्य भूमि।